ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மூன் லவ்வர். என்னடா ஒன் ஷாட்னு கேட்குறீங்களா? எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அப்கமிங் நான் ஒன் ஷாட் போடும் ஹேங் லைன்ஸுக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி தானே கொண்டு வந்துட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஃபேண்டசி அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ ஹெட்செட் வார்னிங் அதுவும் போட்டுக்கிடுங்க. அண்ட் இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷனை யாராச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? அப்போ தான் அப்கமிங்கில் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் கேட்குறேன். ஏன்னா அதில் போட்டுட்டு தான் நான் ஒன் ஷாட் என்ன ஒன் ஷாட் போகணும் அப்படின்னா நான் முடிவு பண்ணுவேன்டா. சரிடா, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ எதுவுமே வேணாம், வழக்கம் போல தான். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு ஸோ ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்படியே மிரரில் பார்க்குறீங்க. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. ஆனால் எல்லாருமே உன்னை ஹர்ட் பண்ணுறாங்கல்ல, புல்லி பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி நான் ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அவனுக்கு எனக்கு பிடிக்கும், அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டில் உங்களை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதில் எல்லாமே எழுதி வச்சுட்டு ஒரு ரோஸை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு ஒன்று வச்சுட்டு அப்படியே உங்கள் பேக்கில் போட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மோட தான். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு தான் போகிறீங்க. போகும்போதே உங்கள் அம்மா கூப்பிட்டு, "பையன், என்னம்மா ரொம்ப அழகாக இருக்க" அப்படின்றாங்க. "அம்மா, நான் அழகாக இருக்கேண்ணா?" "ஆமாம்மா, எனக்கும் இல்லாமல் என்ன இது?" "இல்லைம்மா, நான் போடலை. கிளாஸஸ் போட்டால் நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன். நான் தான் லென்ஸ் வச்சுக்கிட்டேன்." "ம், ரொம்ப அழகாக இருக்க. பட் உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீ போட்டுக்கோ." "இல்லைம்மா, இன்றைக்கி மட்டும்." "அது என்ன இன்றைக்கி மட்டும்?" "இல்லைம்மா, அது அது என்ன லவ்வா? ஒரு பையனை ப்ரப்போஸ் பண்ண போறியா?" "அம்மா, பரவாயில்லம்மா, இந்த வயசில் எல்லாமே என்ஜாய் பண்ணணும்ல. நீயும் ஹை ஸ்கூல் வந்துட்ட. இதுக்கப்புறம் தானே லவ் பண்ணலாம், தப்பு தானே. அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உன் லைஃப்பை நீ ஹாப்பியாக இருக்கணும், என்னை மாதிரி தனியாக இருக்கக்கூடாது." "அம்மா, இல்லைம்மா, நல்ல பையனை பார்த்து." "அவன் ரொம்ப நல்ல பையன்." "ஓ, உன் நல்லா பார்த்துப்பானா?" "கண்டிப்பாம்மா, அவனுக்கு எனக்கு பிடிக்கும், பட் சொல்ல மாட்டேங்கிறான். அதுதான்." "அதான் நீயே சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டியா?" "ஆமாம்மா, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அப்போ நான் அதை எக்ஸ்போஸ் பண்ண தானே." "ம், ஓகே, பண்ணிக்கோ." அப்படின்னு உங்கள் அம்மாவும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே லஞ்ச் பாக்ஸையும் வாங்கிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. இன்றைக்கி வின்டர் சீசன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேசஸ்லாம், சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்க, அவனை யாருக்குமே பிடிக்காது, சோடா புட்டி அப்படின்னு தான் கலாய்ப்பாங்க. ஆனால் அவன் மட்டும்தான் என்கிட்ட பேசுகிறான். அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இந்த கிளாஸ்லையே அவன் மட்டும்தான் என்கிட்ட பேசுகிறான். அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்ட்டு நீங்களும் இன்னசென்ட்டாக இப்போ உங்கள் ஸ்கூலுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்படியே மேலே தொப்புன்னு ஏதோ ஒன்று விழுது. அப்படியே பார்த்தா டஸ்ட்பினில் தான் ஸோ எல்லாமே போட்டிருக்கு, மேலே கட்டி விட்ருக்காங்க. நீங்கள் வர வழியில் ஓப்பன் பண்ணையும் அப்படியே உங்கள் தலையிலே கொட்டிடுது. "இங்கே பாருடா சோடா புட்டி, எங்கே உன்னை புட்டியை காணோம்?" "ஆ, அது என்ன பண்ணிட்டீங்க?" "ஏய், நீயே ஒரு குப்பை, ஓசியில் தான் அந்த ஸ்கூலில் படிக்கிற." "ஆ, இந்த மாதிரி பேசாதீங்க." அப்படின்ட்டு ரொம்ப அழுகையாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அப்போ அந்த பையன்தான் அப்படியே எல்லாரும் பார்த்து அப்படி ஒரு கிளான்ஸ் ஒன்று விட்டுறான். எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டு நின்றுடுறாங்க. இப்போ கிட்ட வந்து அப்படியே போட்டிருக்க ஓவர் கோட் அப்படியே கலந்தவங்க மேலே போட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே வாஷ் பண்ணுறீங்க, ஸ்டில் அழுதுட்டு. "ஏப்பா அழுகுற?" "இல்லை சான், அது வந்து அவங்கெல்லாம் ஏன் என்னை இப்படி பண்ணுறாங்க?" "ஆ, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அது எனக்கும் தெரியல. நானும் பேசி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்?" "ஆனால் நான் ஓசியிலலாம் படிக்கல, நான் ஸ்காலர்ஷிப்பில் தானே வந்தேன். என்னை ஏன் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க?" "இல்லை, நீ ரொம்ப படிக்கிற, நல்ல பொண்ணு வேற. ஸோ அவங்களுக்கு அது பிடிக்கல போல், அதான் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க." "அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்லா படிக்கிறேன்னா அது என்னோடய டேலண்ட்.
அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே. அவங்களோட நீ பீட் பண்ணுறல்ல, கிளாஸ் டாப்பர் வேற. ஐ மீன் ஸ்கூல் டாப்பரே நீ தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உன்னை பிடிக்காது. ஆனால் தெரியல, ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்ல. அது நீ வா போகலாம் அப்படின்ட்டு அவனும் உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டு கிளாஸ் ரூமில் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே தான் போகுது. ஸோ அப்படியே ஈவினிங் ஆச்சு. ஸோ நீங்கள் அப்படியே சேனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன வேணும்? இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வர்றியா? எதுக்கு? இல்லை, பர்சனலாக பேசணும். ஓ, பர்சனலோ, சரி சரி, கண்டினியூ அப்படின்ட்டு சொல்லவும் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறீங்க, அந்த புள்ளி கேங்ஸ் தான். உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அப்போ சாந்தா வா போகலாம் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் ஸ்கூலோட டெரஸுக்கு தான் போகிறீங்க. ஸோ போய் நின்றுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கீங்க. எதுக்கு சொல்லு? என்ன, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். சான், அது வந்து இது உங்ககிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியல, பட் சொல்லணும்னு தோணுது. நான் அம்மாக்கிட்டேயும் பெர்மிஷன்லாம் கேட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன பெர்மிஷன்? என்ன சொல்லணும்? என்ன கேட்ட? அது வந்து எனக்கு தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன்ல. அதெல்லாம் கிடையாது, சொல்லு. அது வந்து அது அது நான் என்ன சொல்ல? எதுக்கு இப்படி தயங்குற? எதுக்கு இப்படி சொட்டாகுது? இல்லை, நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே அவங்க வைப் பண்ணிவிட்டு, சான், ஐ லவ் யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது லவ்வா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்டாக வந்து உங்களே பார்க்குறான். ஆமாம், பிடிச்சிருக்கு. ஏய், நான் அந்த மாதிரி தாட்டில் உங்ககிட்ட பழகவே இல்லை. அப்போ அப்போ நீ என் கூட பேசினது, பழகுனது, அப்போ எல்லாமே பாவம் பார்த்து தானே? ஏய், அப்படியே தான். இல்லை, நீ ஏன் என்னை பிடிக்கலையா? நான் மாற்றிக்கிறேன், எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சான், உனக்காகத்தான். இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் கூட நான் போடல. ஐ மீன் புரியுதில்ல, நான் லென்ஸ் வச்சுருக்கேன். கூட சீக்கிரம் நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன், எனக்கு எல்லாமே சரியாகிடும். என்ன, அதனால தான் நான் எல்லோரும் புட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் க்யூட்டாக இருக்கேன்ல, நீ உனக்கு என்ன பிடிக்கும்ல. ஏய், அந்த தாட்டில் நான் பழகவே இல்லை உன் கூட, நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு சான் சொல்கிறான். நீங்கள் அங்கே சானோட கையை பிடிச்சிட்டு, சான் ப்ளீஸ் என்னை ரிஜெக்ட் பண்ணிடாத, எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம், ரொம்ப ஒரு மாதிரி அழுகையாக வருது, என்னவோ அக்செப்ட் பண்ணிக்கோ. ஏய், இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச நட முடியாது, பாய், இதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்ட்டு சான் போகலான்னு ட்ரை பண்ணுறான். ஸோ நீங்கள் அவன் காலை பிடிக்கிறீங்க. சான் ப்ளீஸ் சான், நீ மட்டும்தான் என்கிட்ட பேசுகிற பழகுற, ஸோ உனக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சி தான் நான் ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஜஸ்ட் நார்மலாக தான் பேசினேன் எல்லோரும் கூடயும் பேசும்போது. உனக்கு அந்த மாதிரி தாட் வந்தால் என்னால் எதுவும் பண்ண முடியாது வயன். ஸோ இப்போவே அதை எரேஸ் பண்ணிடு. எரேஸா? அது கஷ்டமே அப்படின்ட்டு என்னை காலை பிடிச்சிட்டு கெஞ்சிறீங்க. ப்ளீஸ் ஜான், என்னை விட்டுறாத அப்படின்றீங்க. அப்போ அந்த புள்ளி கேங்ஸ்லாம் வந்துட்டு, ஓ, மேடமுக்கு லவ் கேட்குதோ? ஏய், இங்கே பாருங்கடா, சோடா புட்டிக்கு லவ்வு, ஓ அப்படின்ட்டு அது ஒரு பொண்ணு வந்துட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி அப்படியே எழுப்புறா. என்ன பண்ணுறீங்க? ஏய், நாடி என்ன? நானும் சான் தான் லவ் பண்ணுறோம் ரொம்ப வருஷமாக. அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆல்ரெடி எங்களுக்குலாம் எங்கேஜ் ஆகிட்டு. அப்படி இருந்தும் அவன் உன்னை லவ் பண்ண நினைக்கிறியா? அவன் என்னத்தான் லவ் பண்ணுறான். இல்லை, போய் சொல்கிறீங்க. இல்லை. ஏய், அதெல்லாம் கிடையாது, அவன் என்னத்தான் லவ் பண்ணுறான். ஜான், இப்போச்சும் சொல்லு. நான் அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணுங்கக்கிட்டேலாம் பேசாத, இப்படி தான் பண்ணுவாங்கன்னு. ஏய் உமாரு அப்படின்ட்டு சான் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு வயன், நான் உன்னை லவ் பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக பேசினேன், பார்க்க பாவமாக இருந்தேன். ஸோ எல்லாருமே உன்னை புள்ளி பண்ணுறாங்கன்னு தான் நான் பேசினேன். அது என்னோடய கைண்ட் ஹார்ட்டட், அதுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்காத அப்படின்றான். ஸோ அந்த பொண்ணு, எங்கே பாரு, நீ சான் கூட பேசுறதுக்கு ரீசன் இருக்குது. ஐ மீன் அவன் கூட பேசுகிறதுக்கு நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்ல, அதான்
ஜான் அடிக்கடி நோட் புக்லாம் உன்கிட்ட கொடுப்பானே, எழுதித்தான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான், அது எங்களோட நோட் புக் தான். ஸோ நீனும் ஜானுக்காக எழுதுவ, எல்லாமே பண்ணுவ. அவன் கூட பேச அந்த ரீசனுக்கு மட்டும்தான், மற்றபடிக்கு எதுக்கும் இல்லை. ஸோ எங்களுக்கெல்லாம் பிட்டு கொடுப்பான். நீ ரொம்ப டாப்பர்ல, ஸோ நாங்கள் ஆவரேஜாக படிக்கணும், அதுக்காக மட்டும்தான் அவன் உன் கூட பேசினே தவிர மற்றபடிக்கு எந்த உன் மேலே ஃபீலிங்ஸும் கிடையாது. அவன் என்னோடவன். என்ன ஜான், அவங்க சொல்கிறது உண்மையா? என்கிட்ட இந்த மாதிரி நீட்ஸுக்காக தான் நீ பழகுனியா? அப்போ ஜான் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஆமான்னு சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஹார்ட்டே நொறுங்கி போச்சு. அப்போ அந்த பொண்ணு, ஏய் நீ ஏன் ஒரு லோ கிளாஸ், நீ எல்லாம் என் ஜான் உனக்கா? இங்கே பாரு பாப்பா, உனக்கு ஏதோ தெருவில் பிச்சை எடுக்கிறவன் தான் புருஷனை வருவான், அவன் கூட சேர்ந்து பிச்சை எடு, நீ எல்லாம் அதுக்கு தான் லாய்க்கு. உனக்கெல்லாம் லவ் கேட்குதா? இங்கே பாரு, அவன் ஏன் ஆள், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, அவனுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுற. நீ நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு வரேன்னு நானும் பார்க்குறேன்டி. ஏன் இந்த மாதிரி? ஏய் அதெல்லாம் கிடையாது, வா போகலாம் அப்படின்ட்டு ஜான் அந்த பொண்ணோட பொண்ணு பேர் லாரா அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ லாராவும் அப்படியே ஜான் பழைய ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறான். அவங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிட்டு அந்த டெரஸ்லேயே உட்காந்துட்டு அழுகுறீங்க. ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே இப்படி ஆயிட்டே. என்னை யாருக்குமே பிடிக்காதில்ல, நான் லோ கிளாஸ், ரொம்ப புவராக இருக்கேன், அதுதான் காரணம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுட்டேன். ஸோ உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, போகிற வழியில் ஸ்கூல் ஃபுல்லாக தெரிஞ்சிருது நீங்கள் சேனுக்கு ப்ரப்போஸ் பண்ணது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வீடியோ எடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதை குரூப்லாம் அப்லோட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, என்னம்மா? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. எதுக்குப்பா அழுதுருக்க, என்ன ஆச்சு? என் பிரின்சஸுக்கு என்ன ஆச்சும்மா? இல்லைம்மா எதுவும் இல்லை. இங்கே பாரு சொல்லு அம்மாக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு உங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நடந்து எல்லாமே சொல்கிறீங்க. அம்மா புவராக இருந்தா லவ் பண்ணக்கூடாதா, ப்ரப்போஸ்லாம் பண்ணக்கூடாதா? தப்பா? நான் அந்த ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்பில் போனேன், ஆனால் எல்லோரும் ஓசியில் படிக்கிறவ அப்படி இப்படின்னு எனக்கு கேவலமாக பேசுகிறாங்கம்மா. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஏமா ஏழையாக பிறந்தோம், நமக்கு யாருமே இல்லையா? நம்ம இப்படியே தானே? இங்கே பாருமா வயன், நீ ப்ரப்போஸ் பண்ணிட்ட, அவன் ஒன்று ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒரு நீட்ஸ் இருந்திருக்கு. பட் உன் லவ்வுக்கு அவன் டிசர்வ்ட்லாம் கிடையாதும்மா, புரிஞ்சுக்கோ. நமக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அது நமக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்லிட்டு தான் கடவுள் அதை நம்மக்கிட்டேருந்து பறித்து எடுத்துருப்பார். அதை தவிர உன் லவ்வை தேவையில்லாத பர்சனுக்கெலாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாத. உனக்கான ஒருத்தன் வருவான், கண்டிப்பாக உன்னை தேடி வந்து உன் பின்னாடியே சுற்றுவான். அதெல்லாம் நடக்காதும்மா, ஜஸ்ட் இமேஜினேஷனில் மட்டும்தான். எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கக்கூடாது, ரியாலிட்டியில் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. யாரும்மா என்னை போயிட்டு தேடி வருவா, லவ் பண்ணுறேன்னு சொல்லுவா? அதெல்லாம் நடக்காது. நானே பார்க்க அசிங்கமாக இருக்கேன். அவங்க சொன்னாங்க பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கேன், உனக்கெல்லாம் லவ் கேட்குதா, உனக்கு அதுக்கெலாம் தகுதியே கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. எல்லாருமே பிராண்டடாக யூஸ் பண்ணுறாங்க, நான் நார்மல் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ட்ரெஸ் எடுத்தாலே 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படிம்மா? எல்லாருமே என்னோடய அவுட்ஃபிட்டை தான் பார்க்குறாங்க, என்னோடய இன்சைடை யாருமே பார்க்குறாங்கல்லம்மா. அது உனக்கு புரியுதில்ல, உனக்கானவன் அப்படியே வருவான். என்ன வானத்தேருந்து குதித்து வர போகிறேன்னா? அதெல்லாம் கிடையாதும்மா. நம்ம ஏழையாக பிறந்தது நம்ம தப்பா அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக அப்படியே டெரஸுக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை, சரி ஓகே அவளே அழைச்சிட்டு வந்துடுவான்னு அவங்களும் போயிட்டு தூங்கிடுறாங்க. நைட் ஆச்சு. அப்படியே தான் அந்த மூணை பார்த்துட்டு, எதுவுமே நடக்காதில்ல, நான் எதுக்குமே டிசர்வ் கிடையாதுல்ல, எனக்கானவே எப்படி வருவான்? அப்படியே அந்த விண்வெளியிலேருந்து குதித்து பாஞ்சு வருவானா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு எதுவுமே நடக்காது, நான்லாம் ஒரு வேஸ்ட்டு. படித்தா மட்டும் போதுமா? எதுவும் இல்லைல்ல, பணம் இருக்கணும், அதான் லைஃப் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் மூணை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த மூணு கிட்ட வரமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன மூணு கிட்ட வருது, இது என்ன ஒரு வேளை நான் கனவுல இருக்கேனா இல்லை
அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது மூணுலேருந்து அப்படியே ஒரு பர்சன் அப்படியே நடந்து வராங்க. அப்படியே ஒரு மாதிரி இந்த இது பறந்துட்டே வராங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க தூரத்தில். ஸோ ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. அப்படியே தான் அவங்க டெரஸுக்கு மேலே நிற்கிறாங்க மேலேருந்து. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பயந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஸோ சடனாக அவங்க டெரஸில் அப்படியே நிற்கிறாங்க அந்த பர்சன். யார் நீங்கள், எதுக்கு, என்ன நடக்குது அப்படின்ட்டு பயந்துட்டு ஒரு மாதிரி ஓடலான்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அந்த பர்சன் அப்படியே இறங்கி வந்துட்டு, ஏய் பொண்ணு, நெல்ல எங்கே போகிற? நீங்கள் யார்? ஓ, நான் இன்ட்ரோ கொடுக்குறேன்ல. ஐ எம் ஜின். நான் தான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம். எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை நல்லா காட்டுறாங்க. அவ்வளோ அழகான ஒரு ஹேண்ட்ஸமான பையன். நீங்கள் எதுக்கு அந்த மூணில் வந்தீங்க? நான் மூணோட பிரின்ஸ். ஸோ மூணில் இருக்காமல் எப்படி? அதான். அதுக்கு ஏன் என்கிட்ட வந்தீங்க? எனக்கு பயமாக இருக்குது. ஏய் பயப்படாத. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தியா? சரி, உன்னை கம்ஃபோர்ட் பண்ணலான்னு வந்தேன். அதுக்கு? ஏய் அப்படியெல்லாம் பார்க்காத, ரொம்ப அழகாக இருக்க. நான் அழகா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியா. ஆமாம், நான் பார்த்தேன் டெரஸில் நின்றுட்டு எல்லாருமே உன்னை புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன எப்படி பார்த்தீங்க? நான் உன்னை தான் எப்பவும் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நீ ரொம்ப அழகாக இருக்கியா. ஸோ அதனால் என் கண்கள் உன்னை மட்டும்தான் அப்படியே பார்க்குது. என்ன பேசுகிறீங்க? நீங்கள் தான் டெரஸில் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் நான் அசிங்கமாக இருக்குன்னு அவங்க என்னை கலாய்ச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னோட வார்த்தை தெரியல. அதுதான் அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இல்லை, அவன் கூட இருக்கலான்ட்டு. ஏன் கூடயா? ஆமாம், அவன் கூட இருக்கலான்னு தான். ஏன் இருக்க போகிறீங்க? அண்டு அதை டுமாரோ சொல்கிறேன். அண்ட் இப்போ போயிட்டு நீ அழுகாமல் தூங்குறியா என்ன? எனக்கு தூக்கமே வரலை. சரி வா, உன்னை நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே சடனாக உங்கள் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போயிடறான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எப்படியா ரூமுக்கு வந்தோம் அப்படின்னு சின்ன பார்க்குறீங்க. ஏன்னா அப்படி பார்க்குற ஜஸ்ட் மேஜிக் தான். எனக்கு ஸ்டெப்லேயே நடந்துப்போ ரொம்ப சோம்பரமாக கிடக்கு. அதான் சரி தூங்கு அப்படின்ட்டு உங்கள் பெட்டில் படுக்க போட்டு பெட்ஷீட் அப்படியே கவர் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டை ரப் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் அப்படியே சின்னையே பார்க்குறீங்க. அவ்வளோ அழகான பையன். ஆனால் என்னால் நம்பவே முடியல. நீங்கள் மூணு பிரின்ஸாக இருப்பீங்களா? ஆமாம், நான் மூணு பிரின்ஸ் தான். எப்படி நான் மனசுக்கு நினச்செல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? அது எனக்கு கேட்கும். கேட்குமா? நான் மூணு பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ வெளில எங்கேயும் சொல்லக்கூடாது. பட் உன் கூட தான் எப்போவும் இருப்பேன். என் கூடயா? ஏன்? அது அப்புறம் சொல்கிறேன். இப்போலாம் என்னால் சொல்ல முடியாது. அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஜின் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கனவு அப்படியெல்லாம் வரப்போகிறாங்களா? மூன் பிரின்ஸ் ஆச்சு. என்னாச்சும் மூன் பிரின்ஸ்லாம் எப்படி வருவாங்க? ஜஸ்ட்டு நான் கனவு கண்டிருக்கேன். ஆனால் டெரஸில் தானே நின்னேன். எப்படி ரூமுக்கு வந்தேன் அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறீங்க. ஆமாம், ரூமில் தான் இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் ஐஸ் அப்படி ரப் பண்ணிட்டே பார்க்குறீங்க. உங்கள் வாஷ்ரூம் டோர் ஓப்பன் ஆகிட்டு சவுண்ட் கேட்குது. வந்து பார்த்தா ஜின் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜஸ்ட் டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ அது கனவு இல்லையா? ஏய் கத்தாத. ஏன் கத்தக்கூடாது? கத்தாத அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அகைன் போயிடுறான். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா அப்படியே பார்த்துட்டே நிற்க போறியா? போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்ட்டு உங்களை வந்து பிடிச்சி தள்ளி விட்றான். ஸோ நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. ஜின் நிற்கிறான். சோஃபாலாம் அப்படி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் என்ன அம்மாவும் நிற்கிறாங்க, ஜின்னும் நிற்கிறாரு. அப்போது அம்மாவுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. வா என் சாப்பிட்டு அம்மா அப்படின்ட்டு நீங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னம்மா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? மார்னிங் நான் பிளான் வந்தேன், பட் முடியல. சரி வா சாப்பிட்டு, ஸ்கூல் போகணும்ல, டைம் ஆச்சு. ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. பட் ஜின்னு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் அம்மா ஆல்ரெடி போயிருப்பாங்க ஃபுட் எடுத்து வச்சுட்டு. என்ன
நீங்கள் நீ இருக்கீங்க, பட் அம்மாவுக்கு நீங்கள் தெரியலையா? தெரியாது. நான் உனக்கு மட்டும்தான் தெரிவேன். அண்டு உங்கள் அம்மாவுக்குலாம் தெரிய மாட்டேன். ஆ, தெரிய மாட்டீங்களா? ஜஸ்ட் மேஜிக் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பேக் எடுத்துகிட்டு கடகடன்னு இப்படி சாப்பிட்டுட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா அதுக்குள்ளே உங்கள் ஃபுட்லாம் தர்றாங்க, எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜின் இப்போது உங்கள் பக்கத்தை நடந்து வந்துட்டு இருக்கான். என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க? ஆமாம், உன் கூட ஸ்கூலுக்கு வர போகிறேன். நீ எதுக்கு? நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஆ, பாய் ஃப்ரெண்டா? இன்னிருந்து நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட், புரியுதா? ஆ, என்ன சொல்கிறீங்க? இதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஸ்கூலில் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு உன் பாய் ஃப்ரெண்ட்னு. ஆமாம் சொல்லணும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க. எல்லாரோட ஐஸும் ஜின் மேலே தான் இருக்குதுன்னு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக செம்மையாக இருக்கான் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில். ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ ஜின்னு லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தான் அவங்க கூட வந்து பக்கத்தில் ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறான். ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து லாரா, ஹே ஹேண்ட்ஸம், ஹூ ஆர் யூ? ஐ ஆம் ஜின், கிம் சோக் ஜின். அண்டு நான் அந்த ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ, அது வந்து நீங்கள் எதுக்கு இந்த பொண்ணு கூட லோ கிளாஸ்? ஏய், அப்படிலாம் கிடையாது. அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். வாட், கேர்ள் ஃப்ரெண்டா? எப்போ கமிட் ஆகினீங்க? நேற்று நைட்டே கமிட் ஆகிட்டோம் அப்படின்றான். ஸோ நீங்கள் வாயிலேச ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னு உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்டை போட்டுட்டு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஏய், பார்க்க அழகா இல்லையா? பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 சீக்ஸையும் பிடிச்சி காட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே தான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சான் அங்கே இருந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். ஸோ ஜின்னு அப்படியே உங்ககிட்ட அந்த கேரிங்காக பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஸோ லாராவும் அப்படியே ஒரு மாதிரி சிலுத்துக்கிட்டு போயிடுறா. இப்போ நீங்கள் அப்படியே கிளாஸ்லாம் போகுது. ஸோ ஜின்னை இன்ட்ரோலாம் கொடுக்குறான். ஸோ அப்படியே தான் வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜின்னை பார்த்துட்டு, இப்படிலாம் பண்ண? அது அப்படி தான் மேஜிக். ஆனால் என் அம்மா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறியே. அது இதுக்கப்புறம் தெரிவேன். சரி ஓகேவா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிற? ஷாப்பிங். எதுக்கு? ஏன் இப்போ என்கிட்ட கேள்வியே கேட்டு இருக்க? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு போகிறான். என்கிட்ட காசு இல்லை. அதெல்லாம் இல்லை, என்கிட்ட இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு எல்லா கிளாத்ஸும், உங்களுக்கு தேவை எல்லா ட்ரெஸ்ஸஸும் எல்லாமே எடுத்து தர்றான். ஸோ ஷூஸ்லேருந்து ஹீல்ஸ்லேருந்து எல்லாமே பிராண்டடாக இருக்குது. ஸோ காஸ்மெட்டிக் திங்ஸ்லேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட அவ்வளோ இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு, ஜின் என்ன நீங்கள்? இல்லை, உனக்கு இதெல்லாம் வேணும். என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இதுக்கப்புறம் நீ ப்ராப்பராக எல்லாம் யூஸ் பண்ணணும். அண்டு ஓகேவா போகலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஒரு காரில் கூப்பிட்டு போகிறான். இந்த கார் எப்படி? நான் தான் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லாமே மேஜிக் பண்ணி நல்லா வர வைக்க முடியும். அப்போ மேஜிக் போயிட்டுனா இந்த எல்லாமே போயிடுமா? இல்லை, போகாது, உன் கூட தான் இருக்கும். அப்போ நீங்கள் இனி என் கூட தான் இருப்பீங்களா? ஆமாம், உன் கூட தான் இருப்பேன். அப்போது என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஜின் சடனாக அவன் காரை ஸ்டாப்பில் அவங்க திரும்பி பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன லவ் பண்ணுறீங்கன்னு கேட்கையும் அப்படியே பார்க்குறீங்க. இல்லை, அது நான் அப்புறம் சொல்லிக்கிறேன், இப்போ வா போகலாம் அப்படின்ட்டு ஜின்னு உங்களை கூப்பிட்டு போகிறான். இப்போ சடனாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. கார் அப்படியே உங்கள் வீட்டு மேலே ஸ்டாப் ஆகுது. உங்கள் அம்மா அப்படியே வெளில வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த காலம் இறங்க அவங்க அம்மாவுக்கு ஷாக்டு. அம்மா அப்படின்ட்டு பார்த்தா ஜின்னு அங்கேருந்து இறங்குறான். அவங்க அம்மா ஜின்னை பார்க்குறாங்க. யார் இந்த பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே, ஹாய் ஆண்டி, நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்னப்பா சொல்கிற? புரியல. அதான் சொல்கிறேன்ல, பாய் ஃப்ரெண்ட். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேணாம், அண்ட் என்னோடய வீட்டுக்கு வந்துடுங்க. என்னப்பா சொல்கிற? அண்ட் கொஞ்சம் உள்ளே வந்து பேசலாமா ஆண்டி? வாப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஜின்னு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட தான், ஆண்டி எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, ஆனால் நான் சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே அவள் ஜானுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஸோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நான் எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாருமே இல்லை ஆண்டி. ஸோ நான் தனியாக தான் இருக்கேன்.
அண்டு எனக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் வயன் அங்கே கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களும் வாங்க ஆண்டி, எங்கள் கூட இருங்க. ஐ மீன் நான் இவ்வளோ நாள் தனியாக தான் இருந்தேன். எனக்கு ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். வயன் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வயனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே ஷாக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் இல்லைப்பா அது அதெல்லாம் பயப்படாதீங்க, எல்லாமே சேஃபாக இருக்கும் அப்படின்றான். ஸோ உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே இப்போ நீங்கள் ஜின்னோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அதை பார்த்தா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், அப்படியே பேலஸ் மாதிரி இருக்குது. அது நிறைய பில்லியனர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஜின்னும் அங்கே இருக்கான். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜின்னை அப்படியே வாய் ரைஸில் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போயிட்டீங்க. அது நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டே 3 ஃப்ளோர்கிட்டே இருக்கும், அவ்வளோ பெருசு. ஸோ நீங்கள் ஜின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஸ்டில் எதுவுமே பேசலை. உங்கள் அம்மா அப்படியே கேரி பண்ணிட்டு அப்படியே உங்கள் அம்மா கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மா ரூமே காப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே உங்களை தான் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஜின்னை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதுலாம். அம்மா ரூமை போயிட்டு காப்பிட்டீங்க. ஆனால் நீயும் நானும் பக்கத்து ரூம் தான். பட் அப்படி கிடையாது. நடுவில் ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வழியாக நான் ஒரு ரூம் வந்துடுவேன். எதுக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, அப்புறம் உன் கூட இருக்காமல் வேறு யார் கூட இருக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியல. சடனாக மூலேருந்து வந்தீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. அண்டு இதுக்கப்புறம் போக போக புரியும் அப்படின்ட்டு ஜின்னும் சொல்லிட்டு அவன் அப்படியே தான் உங்கள் ரூம்லாம் காட்டுறான். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரூமுன்னு. ஸோ எல்லாமே இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி ஜின்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ நீ ஜின்னை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஜின்னு அப்படியே போயிடறாங்க ரூமுக்கு. இப்படியே தான் டேஸஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்போ ஹை ஸ்கூலோட முடிகிற டைம், உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் ஜின் எல்லாருமே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் டாப்பர். ஸோ இன்றைக்கி ரிசல்ட்ஸும் வருது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஜின்கிட்ட சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஜின்னு உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, நீ ஹாப்பியாக இருக்கல்ல? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஓ சரி, நீ ஹாப்பியாக இருக்கல்ல? ஹாப்பியாக இருக்கேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? என்னது, எங்கே போகிற? இல்லை, நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ ரொம்ப சேடாக இருந்தியா, அதான் நான் வந்தேன். பட் நீ இப்போ ஹாப்பியாக இருக்கல்ல, நான் போகிறேன். ஏன் போகிற? என்னை விட்டு நீ ஏன் போகிற? இல்லை போகாத. இல்லை, நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அண்டு உன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ நான் ஒரு 3 பிரின்ஸ், ஹாப்பியாக இருக்கணுக்காக தான் இவ்வளோ பண்ணேன். ஆனால் ஏன் பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறேன்னு? நான் எப்போன்னு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? அப்படியேலாம் இல்லை. அப்படின்ட்டு ஜின் உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சிடுறான். உங்களுக்கு அவ்வளோதான், அவங்க ஹார்ட்டே ப்ரோக் ஆயிடுச்சு. ஸோ அங்கே உட்காந்து அழுகுறீங்க. ஜின் எங்கே போனேன் என்னை விட்டு போயிட்டல, எல்லாரும் மாதிரி நீ என்னை விட்டு போயிட்டல அப்படின்ட்டு உங்க அழுதுட்டு அப்படியே ரூமுக்கு வர்றீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே ஆஃபீஸ் ட்ரெஸ்லாம் இதுமாரி போட்டுட்டு அப்படியே வெளில வந்து நிற்கிறாங்க. அம்மா, என்னம்மா, கம்பெனியில் ஒர்க் இருக்குல்ல, நான் போகணும். என்னம்மா இது அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஜின் வந்தது, உங்கள் கூட இருந்தது. ஸோ உங்கள் அம்மா ஒரு பில்லியனர் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோதான், அவங்க எல்லா இதுவுமே மறந்துடுச்சு. எல்லாம் ஜின்னோட மேஜிக் தான். என்னம்மா பேசுகிற? எனக்கு புரியல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட்டு மீட்டிங் இருக்குது, நான் போகணும், அப்ராட் போகிறேன். அண்ட் உனக்கு காலேஜ் படிக்கணும் சொல்ல, அம்மா எந்த கண்ட்ரியில் போனாலும் போட்டுடுறேன். எல்லாமே மறந்துடுச்சு இல்லை, எல்லாம் உன் வேலை தான். என் கூட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு விட்டு போயிட்டேல்ல. சரி ஓகே போ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை தவிர்த்து நான் வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டேன். எல்லா ஹாப்பினஸையும் கொடுத்துட்டு அப்படியே பறித்து போயிட்டேல்ல, என்கிட்டேருந்து பறிச்சிட்டேல்ல. உன்னை வெறுக்க கூட என்னால் முடியல ஜின். ஆனால் பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒன்று. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆமாம் லவ் தான் பண்ணுறேன்.
அப்படின்ற மனசுல யோசிச்சுட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் ஹெட்டில் ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ காலேஜுக்கான எல்லா அப்ளிகேஷனையும் போடுறீங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸ்கூலில் தான் எல்லாமே வந்து நடக்குது உங்களுக்கான ஃபங்க்ஷன்லாம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகிட்டீங்க ஸ்கூல்லேருந்து. இப்போ நீங்கள் காலேஜுக்கு தான் போகணும். பட் உங்கள் பக்கத்தில் ஜின் இருப்பான். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. பட் ஜின் இல்லை. ஸோ நீங்கள் ஜின் கூட போன எல்லா பிளேஸுக்கும் நீங்கள் போவீங்க. பட் அங்கெல்லாம் ஜின் இருக்க மாட்டான். லைட்டாக அந்த மூணை பார்த்துட்டு போயிட்டேல்ல, விட்டு போயிட்டேல்ல, எனக்கு ஒன்று பிடிக்கும். திட்டக்கூட முடியல ஜின், திட்டக்கூட முடியல. ஆனால் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் என் லைஃப்பில் வந்துட்டு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு விட்டு போனேன், விட்டு போயிட்டேல்ல. போ, உன் கூட பேசவே மாட்டேன். ஆனால் நீ என் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ தானே சொன்ன பாய் ஃப்ரெண்டு. இப்போ பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னா லவ் பண்ண தானே பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியும். எப்போ லவ் பண்ணேன்னு கேட்குற அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே டேஸஸ்லாம் போகுது. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. ஸோ நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி சேடாக தான் உங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்கூல் போகும்போது எல்லாருமே புள்ளி பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் இப்போ ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக இருக்கீங்க. அண்ட் ரொம்ப பில்லியனரில் நீங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரி. உங்கள் அம்மா வந்து சவுத் கொரியாவில் பெரிய பிஸ்னஸ் உமன். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி போகிறல்ல. ஆனால் எனக்கு எது தேவைன்னு உனக்கு புரியல ஜின். கண்டிப்பாக எனக்கு தேவையானது இந்த பணம், இந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு லவ், எனக்கான ஒரு லவ் தான் எனக்கு வேணும். ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை விட்டு போயிட்டேன்ல, போயிட்டேன். அதுதான் உன் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஆனால் என்னால் உன்னை திட்டக்கூட முடியல அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சேடாக தான் இப்போ காலேஜ் போகிறீங்க. உள்ளே போயிட்டு என்ட்ரான எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் போடுறதெல்லாம் அவ்வளோ பிராண்டடாக இருக்குது. அப்போ ஒரு பையன், டேய் இந்த பொண்ணு பார்க்க செம்ம ஃபிகராக இருக்காடா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ போடுற இதுவும் எல்லாமே பார்க்க ரொம்ப பணக்காரியாக இருப்பா. ஆனால் எப்படிடா கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் காதில் விழுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் போய்ட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் யாரும் உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஹாய் ஐம் ஜான் அப்படின்ட்டு அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். ஜஸ்ட் நீங்கள் ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படியே கிளாஸ் டைம்லாம் போகுது. இப்போ நீங்கள் கேண்டீன் தான் போகிறீங்க. போய் உங்கள் ஃபுட்லாம் எடுத்து உட்காந்து ஒரு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நெல்லு, நான் உங்ககிட்ட பேசணும். அதான் நான் உட்காந்துட்டேன்ல, சொல்லுங்கள். ஐம் சாரி, இதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸ்கூலில் இருக்கும்போது நல்லா தானே பேசினேன். அது அன்றைக்கி நடந்ததுக்கு என் தப்பு தான். ஆனால் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு என்கிட்ட நீங்கள் சாரி கேட்கணும்? நீங்கள் சரியாக தானே சொன்னீங்க. அதுதான், நீ எவ்வளோ பெரிய பணக்காரின்னு தெரியாமல் உன்னை நாங்கள் எல்லோரும் புள்ளி பண்ணிட்டோம். அப்போ பணக்காரின்னு தெரிஞ்சதனா என் கூட பேச வந்திருக்கீங்களா? அப்படி இல்லை வயன், எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. இது உங்ககிட்ட சொல்லக்கூடாதான். நீ சாப்பிட்டு வாவேன், உங்ககிட்ட நான் அப்புறம் பேசணும். கொஞ்சம் வெளில போகலாமா? இல்லை, எனக்கு டைம் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் வயன், ஐம் சாரி. நீ சாரி அக்செப்ட் பண்ணனா நீ என் கூட வா. எனக்கு மட்டும் நைட் டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்றான். ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தான் அந்த ஈவினிங் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ கீழே அப்படியே கார் வர சவுண்ட் கேட்க எல்லாமே வந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ பார்த்தா சான் தான் அவனோட காரில் வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கார் வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்றான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போ சான் தான் அப்படியே ஒரு பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போயிட்டு உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இறக்கி விட்றான். ஸோ நீங்கள் இறங்கிட்டு அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ சான் வந்துட்டு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஐம் சாரி, அதான் கேட்டேன்ல, உன் சாரியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன என்கிட்ட உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ நீ தயங்குற? நான் எதோ சொல்ல வரேன், உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லை? என்ன சொல்ல வர? ஐ லவ் யூ வயன். லவ்வா? ஆமாம், நான் தானே உன் ஃபர்ஸ்ட் லவ். அப்போது நீ என்னை லவ் பண்ணுறல்ல. ஆனால் லாரா இல்லை, அவள் என்னை போய் பிரேக்கப் பண்ணிட்டா. அவளுக்கு பணம் தான் முக்கியம். அவள் தெரியல,
என்னையே பிரேக்கப் பண்ணான்னு. சொன்னா சொல்லிட்டா முடியாது அப்படின்ட்டு. ஓ! பிரேக்கப் பண்ணதெல்லாம் இப்போ என்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணுறியா? இல்லை வயன், ரியலி சத்தியமா எனக்கு எனக்கு அப்போ தெரியல உன் லவ். லாரா என்னை பிரேக்கப் பண்ணும்போது தான் புரிஞ்சிச்சு நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஆ அப்போது புரிஞ்சு எந்த ஒரு யோசனை இல்லை. நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது உண்மைதான். பட் இப்போ கிடையாது. என்னது? அப்போ நீ லவ் பண்ணலையா? இல்லை, அது ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் மட்டும்தான். ஸோ உங்கள் மேலே எனக்கு லவ்வெல்லாம் இல்லை. ஐம் சாரி, பட் ரொம்ப கஷ்டப்படுத்திருந்தேன். நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் பண்ண மாதிரி எதுவும். ஐம் சாரி வயன், ப்ளீஸ் டே, உன் காலில் விழுந்து கேட்குறேன். அன்றைக்கி நீ என் காலில் விழுந்தல, அப்போ எதுவும் தெரில. பட் இப்போ நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன் டி. ப்ளீஸ் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ. காலம் முழுக்க உன் காலையே விழுந்து கிடக்குறேன். என்னை லவ் பண்ணு. ஆ என்னது லவ்வா? ஆனால் அன்றைக்கி நான் உங்ககிட்ட அவ்வளோ அழுதல்ல. நான் ரொம்ப கேவலமாக இருக்கேன், ரொம்ப புவராக இருக்கேன்னு. ஆனால் இப்போ பணக்காரி, அவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வர்றீங்க. ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த 3 பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ சாந்தா, ஏய் எங்கே பார்த்து பேசுகிற? இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுது 3 கிட்ட வரமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் சாணு கிட்ட போகும்போது அப்படியே யோசிச்சுட்டு, ஆனால் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இவ்வளோ ஸ்மர்க் பண்ணிவிட்டு, என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறியா சான்? ஆமாம், உண்மையாக லவ் பண்ணுறேன். ஆனால் அவளை நான் லவ் பண்ணதை விட நான் அதிகமாக லவ் பண்ணுறேன். நினைக்கலாம், என்னடா ரொம்ப பணக்காரியை தெரிஞ்சது அப்புறம் வர்றானே, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு எழும்பி உங்கள் ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே சானையே பார்க்குறீங்க. ஸோ பின்னாடி அப்படியே மூணு தெரியுது. அது உங்கள் கிட்ட வாரமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவ்வளோதான் சானுக்கு. உங்கள் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போது ஹேன், உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அது வந்து எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி கெட்ட பொண்ணுலாம் கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணலான்ட்டு வர்றான். அதுக்குள்ளே உங்கள் 2 பேர் லிப்ஸு கிடையாது, ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே நிற்கிது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஜின்தா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறான். ஸோ சடனாக நீங்கள் வந்து சேனை தள்ளி விட்டுடுறீங்க. ஸோ அப்படியே சின்னவங்கள பார்த்துட்டு, ஏய் அடைவேன், நீ எப்படி இங்கே வந்த? ஏய் 2 நாள் உன் கூட இல்லைன்னு சொல்லையும் எவனோ ஒருத்தன் வந்து பேச்சப் பண்ண பார்க்குறான்ல. டேய் ஆறா நீ? ஏய் ஜின் அப்படின்ட்டு சான் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க முழுசிட்டு. ஏன்னா அகைன் ஜின் வந்துன்னு எல்லாமே மெமரிஸ்லாம் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. நீ இவளை விட்டு போனேன்னு நினச்சேன், ஆனால் எப்படி வந்த? என்னோட ஏஞ்சலை விட்டு நான் எங்கடா போவேன்? அப்படியே பேச்சப் பார்க்கலான்னு நினைக்கிறல்ல, ரொம்ப தப்பு ப்ரோ. கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்ட்டு ஜின் பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். இப்போ அகைன் எனக்கு ஜின்னை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. ஐயன், என்னம்மா ரொம்ப லேட் ஆகிடுச்சி, வா வீட்டுக்கு. காலேஜ் ஒன்றும் முடிச்சிருச்சா? இன்னும் வரலை. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுன்ட்டு. ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜின்னை பார்க்குறீங்க. ஓ, நீ போகையும் எல்லா மெமரிஸும் போயிட்டு இப்போ நீ வரையும் உன் கூட மெமரிஸ் எல்லாருக்கும் வந்துருச்சா? ஆமாண்டி பொண்டாட்டி, வந்துருச்சு. இல்லை, நான் உன்னெல்லாம் லவ் பண்ணல. நீ எதுக்கு இங்கே வந்த? கல்யாணம் பண்ணிக்கத்தான். போன டைம் தான் சொன்னேன் பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னு. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன்? உன்கிட்ட நான் பேசணும். முடியாது, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணியாச்சுல. நான் ஹாப்பியாக இருக்கேன், கிளம்பு போ. ஏய் நில்றே, கோவப்படாதே, புருஷன் பாவம்ல. இல்லை நீ வேண்டாம், இப்படி தான் விட்டு போவேன். ஏய் ப்ளீஸ் டி, புருஷனை கெஞ்ச வைக்காத, இங்கே பாரு அப்படின்ட்டு ஜின்னு உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு, ஏய் சடனாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுடி. நான் ஒரு 3ஓட பிரின்ஸ், புரியுதா? எனக்கு சாவே கிடையாது. ஆனால் நீ ஒரு நார்மலான ஒரு ஹியூமனை எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அதான் நான் அப்படியே போனேன். ஆனால் உன்கிட்ட திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு உனக்கு ஹோப் கொடுக்க வேணும்னு தான் போனேன்டி. போயிட்டு ப்ராப்பராக எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஹியூமனை மேரேஜ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ராசஸையும் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும், நீ சாகும் வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன், ஒரு ஹியூமனாக. அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் 2 பேருமே இறந்துருவோம்.
அப்புறம் நம்ம 3க்கு போயிடலாம். 3ஓட குயின் நீ தான், கிங் நான் தான். ஆ ஆமாண்டி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் கிஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அவன் கிஸ் பண்ணும்போது. ஸோ நீங்களும் ஹெட் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நல்லா கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுவே போதும், நல்லா எண்டிங்காக இருக்கும். எனக்கு தெரியல இதை எப்படி கொண்டு போகணும்னு. ஏதோ கொண்டு போயிட்டே சமாளித்து. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஜின்னுக்கு ஒரு நல்ல ஒன் ஷாட் வாடனா. பீப்பிள் யூ சப்போர்ட் மீ.